ஹாய். இந்த வண்டி பாத்தீங்கன்னா MT-15. இந்த வண்டியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபியூல் லெவல் வந்து தெரியாது. ஃபியூல் மீட்டர் வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது. நீங்க சாவி ஆன் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 கம்ப்ளைண்ட் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃபியூல் பம்புக்குள்ள வந்து கேஜ் வரும். சோ அது போயிருச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. இல்ல ஒயர் கட் ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இந்த வண்டிக்கு என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா மீட்டர் தான் கம்ப்ளைண்ட். சோ நிறைய MT-க்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல வந்து கம்ப்ளைண்ட் வருது. இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன். ஏன்னா மீட்டர் வந்து தனியா சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். பாத்துருப்பீங்க. இதுல வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு காமிச்சிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீட்டர் வந்து கழட்டி கொண்டு போய் மீட்டருக்கு தனியா சர்வீஸ் பண்றதுக்கு கடை இருக்கு. ஸோ அங்க கொடுத்து நம்ம வந்து போர்டுல கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம மாட்டிட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பெட்ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால தான் பிளிங்க் ஆயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து நீங்க அடிச்சீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரீசெட் பண்ணலாம், இல்ல அது பண்ணலாம், இது பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து ஃபேக்கான வீடியோஸ் தான் நீங்க பாக்குறது எல்லாமே. அது போக பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது. உங்களுக்கு மீட்டர்ல கம்ப்ளைண்ட் இருந்தா தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ மீட்டரை கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டுவோங்க. இல்ல புதுசு மாத்திர மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியா வரும். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பை.